கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடி. இன்று உலகாளும் மொழிகள் அரிச்சுவடி தேடிக்கொண்டிருந்த காலத்தில் அகிலம் போற்றும் இலக்கியங்களை தந்தது நம் மரபு. வீரத்தையும் விவேகத்தையும் ஊட்டி வளர்த்து தீரத்தையும் தியாகத்தையும் பேணி காத்தது நம் கலாச்சாரம். உண்பது உடுப்பது தொடங்கி கொள்வது கொடுப்பது வரை எது அறமோ அதை உலகிற்கு சொன்னது நம் பண்பாடு. ஆனால் இன்று காலத்தின் கோலத்தில் கலையிழந்து நிற்கின்றது. இருட்டறைக்குள் தள்ளி இழுத்து மூடப்பட்டது. மறைக்கப்பட்ட உண்மைகளுக்கும் மறுக்கப்பட்ட உரிமைகளுக்கும் சொந்தக்காரர்கள் நாம். நம் நியாயமான கௌரவங்களை கூட போராடி பெற வேண்டிய அவல நிலையில் நாம் யார் என்று தெரியாமல், நம் தரம் என்ன என்று உணராமல் தரங்கட்டவர்கள் பின்னால் செல்கின்றது நம் சமுதாயம். தன் வரலாறு தெரியாமல் உருவாகும் எந்த ஒரு சமுதாயமும் பிற்காலத்தில் தன்னை இழந்து, தன் தன்மையை இழந்து, தரமிழந்து போகும் என்பது நிதர்சனம். இந்த இழிநிலைக்கு நம் இனம் செல்லாமல் காப்பது நம் ஒவ்வொருவரின் கடமை. நம் இனம் தன்னை யார் என்று உணர்ந்து தலைநிமிரச் செய்யும் வரலாறுகள் இந்த பூமியில் எத்தனையோ உண்டு. அந்த வரிசையிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு, வைரத்தால் அலங்கரிக்கப்பட்டு, வைடூரியத்தால் அச்சிக்கப்பட வேண்டிய பெயர் ஒன்று உண்டு. அதுதான் வீரப்பேரரசி வேலு நாச்சியார். கிபி 18ஆம் நூற்றாண்டு. ரகுநாத சேதுபதி ராமநாதபுரத்தின் மன்னராக முடிசூட்டிக் கொண்டார். அதன் பின்பு மன்னர் ரகுநாத சேதுபதி ராமநாதபுரத்தை 5 பங்காக பிரித்து 2 பங்கை சசிவர்ண தேவருக்கு வழங்கினார். அதனைத் தொடர்ந்து சிவகங்கை மன்னராக பட்டம் சூட்டிக் கொண்டார் முத்து விஜய ரகுநாத சசிவர்ண தேவர். மக்களின் அன்பையும் ஆதரவையும் பெற்றவர். இதன் பின்னர் ராமநாதபுரம் பெரிய மறவர் நாடு என்றும் சிவகங்கை சின்ன மறவர் நாடு என்றும் அழைக்கப்பட்டது. சசிவர்ண தேவர் பதவியேற்றதும் தாண்டவராயன் பிள்ளை என்பவரை அரசவை அமைச்சராக நியமித்தார். முனிவர் சாத்தப்பையா என்ற ஒரு ஞானகுரு அப்பொழுதைய காலகட்டத்தில் ராமநாதபுரத்தில் வசித்து வந்தார். அவர் சசிவர்ண தேவரின் குருநாதருமாவார். குருவின் விருப்பத்திற்கிணங்க சசிவர்ண தேவர் ஒரு நீரூற்றினை குளமாக உருவாக்கினார். சிவனது தீர்த்தமாக போற்றப்பட்ட அது சிவகங்கை என்று மாறியது. சிவகங்கையை பண்டைய வரலாறுகள் சதுர்வேதி மங்கலம் என்று குறிப்பிடுகின்றன. சசிவர்ண தேவரின் ஆட்சி காலத்தில்தான் கற்களாலான சதுர வடிவ தெப்பக்குளம், தெப்பக்குளத்திலிருந்து எடுத்த மண்ணால் நகரின் மத்தியில் அழகிய அரண்மனை, அரண்மனைக்குள் ராஜேஸ்வரி அம்மன் கோயில் போன்ற பல ஆக்கப்பூர்வமான பணிகள் செய்யப்பட்டன. செம்பினாலான நாணயங்களும் ஹனுமன் கொடியும் உருவாக்கப்பட்டன. செம்பொன் சிம்மாசனத்தில் முதலில் அமர்ந்து சிறப்புற ஆட்சி செய்த பெருமை இவரையே சாரும். சசிவர்ண தேவருக்கு பிறகு அவரது ஒரே மகன் முத்துவடுகநாதர் 1750 மன்னரானார். முத்துவடுகநாதரும் தாண்டவராயன் பிள்ளையை தனது பிரதம அமைச்சராக நியமித்தார். 1730ஆம் ஆண்டு ஜனவரி 3ஆம் நாள் ராமநாதபுர மன்னர் செல்லமுத்து சேதுபதி முத்தாத்தாள் நாச்சியார் தம்பதியினருக்கு மகளாக பிறந்தார் வேலு நாச்சியார். நீண்ட காலமாக குழந்தை பேறு இல்லாமல் ஒரே பெண்ணாக பிறந்த வேலு நாச்சியாரினை ஒரு ஆண் மகவு போன்று வளர்த்தார் செல்லமுத்து சேதுபதி. 10 ஆண்மகன்களுக்கு இருக்க வேண்டிய வீரமும் விவேகமும் ஞானமும் தன் ஒரு மகளுக்கு இருக்க வேண்டும் என்று எண்ணினார். நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் கல்வி கேள்விகளில் திறம் பெற்றவர்கள் வரவழைக்கப்பட்டார்கள். மற்போர், விற்போர், குதிரையேற்றம், வாழ்வித்தை பயிற்சி
களரி பயிற்சி, சிலம்பம் என அனைத்தும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. மேலும் இலக்கிய இலக்கணங்களும் பயிற்றுவிக்கப்பட்டன. அப்படி ஒரு வீரம் செறிந்த பெண்ணாக வேலு நாச்சியார் வளர்க்கப்பட்டார். மேலும் கலைகளை கற்பதிலும் அதில் தேர்ச்சி பெறுவதிலும் தனித்திறமை வாய்ந்தவராக திகழ்ந்தார் வேலு நாச்சியார் அவர்கள். பல்வேறு மொழிகளும் அவருக்கு பயிற்றுவிக்கப்பட்டன. கன்னடம், தெலுங்கு, மராத்தி, பிரெஞ்சு, ஆங்கிலம், மேலும் பாரசீக மொழிகளையும் பயின்று தேர்ச்சி பெற்றார். சுருக்கமாக சொல்வதானால் தனது 16 வயதில் ஏறக்குறைய 10 மொழிகளை பேசும் திறம் பெற்றவராக விளங்கினார் வேலு நாச்சியார். சிவகங்கை சீமை மன்னர் முத்துவடுகநாதர் ஒரு முறை மன்னர் செல்லமுத்து சேதுபதியின் அரண்மனைக்கு வந்தார். அப்பொழுது அங்கு வேலு நாச்சியாரை கண்ட முத்துவடுகநாதர் அவரை திருமணம் செய்ய எண்ணி சேதுபதியிடம் கேட்டார். தனது மகளின் அறிவிற்கும் திறமைக்கும் அழகிற்கும் ஏற்ற சரியான ஆண்மகன் முத்துவடுகநாதரே என்று உணர்ந்த சேதுபதி அந்த திருமணத்திற்கு சம்மதித்தார். திருமணம் நடந்தேறியது. ஒரு மனைவியாக மட்டும் இல்லாமல் முத்துவடுகநாதருக்கு மிக சிறந்த ஆலோசகராகவும் திகழ்ந்தார் வேலு நாச்சியார். தன் நிர்வாகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் திட்டங்களை தீட்டுதல், அமுல்படுத்துதல், பிரச்சனைகளை கையாளுதல் போன்ற அனைத்திலும் முத்துவடுகநாதருக்கு மிக சிறந்த பக்கபலமாக திகழ்ந்தார் வேலு நாச்சியார். ராணி வேலு நாச்சியாரின் ஆலோசனைப்படி முத்துவடுகநாதர் கோட்டையின் பலத்தை மேம்படுத்தினார். கோட்டையில் படை வீரர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தினார். இப்படி பல ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் வேலு நாச்சியாரால் நடத்தேறப்பட்டது. அந்த காலகட்டத்தில் ராமநாதபுரம் முக்குளத்தை சேர்ந்த பெரிய மருது, சின்ன மருது சகோதரர்களை சிவகங்கையின் தளபதிகளாக நியமித்தார்கள். அந்த காலகட்டம் வெள்ளை பரங்கியர்கள் தமிழகத்தில் வேரூன்றி கொண்டிருந்த காலம். நம் நாட்டில் மன்னர்களுக்கிடையே நிலவிய பிரச்சனைகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு நாடு பிடிப்பதில் மிக தீவிரமாக இருந்தார்கள் வெள்ளையர்கள். நம் நாட்டில் பிறந்து வளர்ந்த நயவஞ்சகர்கள் சிலர் கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஆதரவாக செயல்பட்டார்கள். மேலும் தாய்நாட்டை அவர்களுக்கு கூறு போட்டு கொடுப்பதற்கும் திட்டங்களை வகுத்து கொடுத்தார்கள். அதன் தொடர்ச்சியாக ராமநாதபுரத்தின் மீது படையெடுக்கப்பட்டு மன்னர் சேதுபதியையும் ராணி முத்துத்தளவாய் நாச்சியாரையும் கொலை செய்தார்கள். இந்த சம்பவம் முத்துவடுகநாதரின் மனதிலும் வேலு நாச்சியாரின் மனதிலும் மிகப்பெரிய கலக்கத்தை உண்டாக்கியது. எந்த நேரமும் ஆங்கிலேயர்களின் பார்வை சிவகங்கையின் மீது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்ற அடிப்படையிலேயே செயல்பட்டார்கள். முத்துவடுகநாதரும் வேலு நாச்சியாரும் மருது சகோதரர்களுடன் இணைந்து பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். இந்த தருணத்தில் ஒரு நாள் முத்துவடுகநாதர் காளையார் கோயிலுக்கு சென்றார். காளையார் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய சென்ற அவருடன் பெரும் படையும் உடன் சென்றது. மருது சகோதரர்கள் இருவரும் அவருடனே சென்றார்கள். ஆனால் வெள்ளை பரங்கியர்களும் நம் தேசத்தை சேர்ந்த சில மன்னர்களும் எப்படியும் சிவகங்கையை பிடித்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் மிக சக்தி வாய்ந்த திட்டத்தை தீட்டியிருந்தார்கள். ஆங்கிலேயர்கள் மிக வலுவான ஒற்றற்படையினை நிர்வகித்து வந்தனர். அப்படிப்பட்ட ஒற்றர்களின் மூலமாக முத்துவடுகநாதர் காளையார் கோயிலுக்கு செல்வதை ஆங்கிலேயர்கள் அறிந்து கொண்டார்கள். காளையார் கோயிலில் இருக்கும் முத்துவடுகநாதரை கொன்று சிவகங்கையை எப்படியும் கைப்பற்றி விட வேண்டும் என்ற நோக்கத்தில் நவாபின் படையுடன் ஆங்கில படைகள் இணைந்து காளையார் கோயிலை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன என்ற செய்தி சிவகங்கையின் ஒற்றர்கள் மூலம் அறிய வந்தது. இது மிக பெரும் அதிர்ச்சி தகவலாக இருந்தது. ஏனென்றால் ஆங்கிலேயர்கள் போரில்
துப்பாக்கி மற்றும் பீரங்கி படைகளை பிரயோகிப்பார்கள். எப்படி சமாளிப்பது என்று தீவிரமாக ஆலோசிக்கப்பட்டது. சின்ன மருதுவும் பெரிய மருதுவும் இணைந்து ஒரு யோசனை கூறினார்கள். காளையார் கோயிலில் இருக்கும் மன்னரின் பாதுகாப்பிற்கு ஓரளவு படையை இருக்கச் செய்துவிட்டு மிக பெரும் படையுடன் சென்று எதிரி படைகளை வழியிலேயே மறித்து அழித்துவிட வேண்டும் என்பதுதான் அந்த திட்டம். மன்னர் முத்துவடுகநாதருடன் குறைந்த படை வீரர்களை இருக்கச் செய்து மிக பெரும் படை நவாப்பின் படைகளை எதிர்த்து போரிடுவதற்கு வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பாக பாய்ந்து சென்றது. சீறி பாய்ந்து வரும் வேங்கையை கூட நேருக்கு நேர் நின்று எதிர்த்து போரிடும் வீரத்திற்கு உரியவர்கள். ஆனால் பரங்கியர்கள் குள்ளநரித்தனம் செய்தார்கள். ஆற்காடு நவாப்பின் படை இரண்டாக பிரிக்கப்பட்டது. அதில் ஒரு படைப்பிரிவை எதிர்கொள்வதற்கு தான் மருது சகோதரர்கள் பெரும் படையுடன் சென்றார்கள். ஆனால் மற்றொரு படைப்பிரிவு வேறு வழியாக காளையார் கோயிலுக்குள் நுழைந்தது. அங்கு குறைந்த எண்ணிக்கையிலான படை வீரர்களுடன் இருந்த மன்னர் முத்துவடுகநாதரை அது குறிவைத்து தாக்கியது. இப்படி ஒரு தாக்குதலை யாருமே எதிர்பார்க்கவில்லை. நிலை தடுமாறி போகும் சூழ்நிலை ஏற்பட்டது. இருந்தாலும் சிவகங்கையின் வேங்கைகள் வீறு கொண்டெழுந்து போரிட்டன. ஆனால் வெள்ளையர்களின் துப்பாக்கி தோட்டாக்களுக்கு முன்பு நம் வீரர்களால் நிற்க முடியவில்லை. தீரமாக போர் புரிந்தார் முத்துவடுகநாதர். கண்ணில் பட்டவர்களை எல்லாம் பந்தாடினார், வெட்டி வீழ்த்தினார். ஆனாலும் இறுதியில் சுற்றி வளைக்கப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டார். மன்னரை வீழ்த்திய ஆங்கிலேய தளபதிகள் ஜோசப் ஸ்மித்தும் பான்ஜோரும் வேலு நாச்சியாரை தேடினார்கள். அவரையும் கண்டுபிடித்து கொன்றுவிட வேண்டும் என்பது அவர்களது நோக்கமாக இருந்தது. ஆனால் எங்கு தேடியும் ராணி கிடைக்கவில்லை. ஒற்றர்கள் மூலமாக நாச்சியார் கொல்லங்குடியில் இருக்கின்றார் என்ற தகவல் அறிந்து அவரை கைது செய்து அழைத்து வர ஒரு சிறு படையை அனுப்பி வைத்தார்கள். மன்னர் கொலை செய்யப்பட்டார் என்ற செய்தி மருது சகோதரர்களுக்கு தெரிந்தது. ஆற்காடு நவாப்பாலும் ஆங்கிலேயர்களாலும் அனுப்பப்பட்ட படையுடன் வீரதீரமாக போரிட்டுக் கொண்டிருந்த அவர்களுக்கு இது பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. மறுகணமே சகோதரர்கள் மனதில் ராணியை பற்றிய எண்ணம் வந்தது. எப்படியும் வெள்ளையர்களின் அடுத்த குறி ராணிதான் என்ற எண்ணத்தில் ராணியை காப்பாற்றிவிட வேண்டும் என்பதற்காக மருது சகோதரர்கள் வரைந்தார்கள். மன்னர் கொல்லப்பட்டார் என்ற செய்தி ராணிக்கும் தெரிய வந்தது. வீரர்கள் யாவரும் வெட்டி சாய்க்கப்பட்டார்கள். எங்கு பார்த்தாலும் பிணக்குவியல், மரண ஓலம், இரத்த வெள்ளம் ஆறாக ஓடுகின்றது என்ற செய்தி ராணியின் காதுகளுக்கு வந்தது. தாங்க ஒண்ணா துயரத்திற்கு ஆளானார் வேலு நாச்சியார். ஐயகோ என்ன கொடுமை என்று கதறி எழுதார். எதற்கும் கலங்காத வைர நெஞ்சம் என்று கண்ணீர் விட்டு கதறி எழுதார். தன் கணவனை கொடூரமாக கொலை செய்து விட்டார்கள் என்ற செய்தியை செவியுற்றதும் கதி கலங்கி நிலை குலைந்து போனார் அந்த வீரமங்கை. கத்தினார், கதறினார், கண்ணீர் விட்டு அழுது புரண்டார். தன் தேச மக்களையும் வீரர்களையும் தன்னில் பாதியான தன் பதியையும் இழந்த பின் தான் வாழ வேண்டுமா என்று மனம் கேட்டது. மரணம் வா என்று கை நீட்டியது. தன்னையும் மரித்துக் கொள்ள தயாரானாள் அந்த மரணம். சாகத் துணிந்தவரின் மனதில் சட்டென்று ஒரு தீப்பொறி. அவர் மரத்தீ அல்லவா? அந்த தீப்பொறி மளவள என கழன்று காட்டுத்தீ போல் எரியத் தொடங்கியது. அந்த நெருப்பில் அக்னியின் ஆக்ரோஷமாய் பத்திரகாளியாய் ஓர் உருவம் எழுந்து நின்றது. கொற்றவை கொற்றவை என்று சொல்லி கேட்டிருக்கின்றோமே, அந்த கொற்றவை கொலைவரியோடு எழுந்து நின்றார். கொலைவாளினை கையில் எடுத்து கொடியோர்களை அழிக்க அக்னி பிரவேசமாய் எழுந்து நின்றார். ஏ வெள்ளை பரங்கியர்களே, உங்களையும் உங்கள் கூட்டத்தையும் வேறறுத்து என் கணவனையும் என் மக்களையும் கொன்று குவித்த உங்கள் ஆணிவேரை பிடுங்கி எறிவேன் என்று வீர முழக்கமிட்டார். எங்கிருந்தோ வந்த உங்கள் பரங்கி தலைகளை பந்தாடுவேன் என்று விஸ்வரூபம் எடுத்து நின்றார். அந்த உருவத்தையும் ஆக்ரோஷத்தையும் பார்த்தவர்கள் பதைபதைத்தார்கள். துப்பாக்கியில் இருந்து வரும் தோட்டாவை போன்று புறப்பட்டார் வேலு நாச்சியார். தன் இனமழித்த தருக்கர்களை தவிடுபொடியாக்க புயலென புறப்பட்டார். காளையார் கோயிலை நோக்கி சென்றார். வேலு நாச்சியாரை கைது செய்வதற்காக வெள்ளை பரங்கியர்களால் அனுப்பி வைக்கப்பட்ட படை எதிர்பட்டது. தீப்பிழம்பாய் எரிந்த அந்த பத்திரகாளி எதிர்பட்டவர்களை எல்லாம் துவம்சம் செய்தார்.
நாச்சியாரின் வாளுக்கு இரையான வீரர்கள் எத்தனை துண்டாகி போனார்கள் என்று எண்ண முடியவில்லை. சுழன்று சுழன்று சூறாவளியாய் வெட்டி வீழ்த்தினார் அந்த வீரமன். கண்ணிமைக்கும் நேரத்தில் அத்தனை பேரையும் கொண்டு குவித்தது. வெறி கொண்ட வேங்கை அடங்குமா? சினம் கொண்ட சிங்கம் தயங்குமா? புறப்பட்ட புயல் பாதியில் அடங்குமா? அதைவிட ஒருபடி மேலாகத்தான் இருந்தது நாச்சியாரின் நேரம். கோபம், ஆக்ரோஷம், தேசவெறி எல்லாம் ஒன்று திரண்டு மீண்டும் புறப்பட்டார் காளையார் கோயிலை நோக்கி. வேலு நாச்சியார் காளையார் கோயிலுக்கு செல்கின்றார் என்ற செய்தி மருது சகோதரர்களுக்கு தெரிந்தது. அங்கு ராணி சென்றால் அவரது உயிருக்கு நிச்சயமாக ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்ற எண்ணத்தில் காளையார் கோயிலை நோக்கி தங்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள். காளையார் கோயில் போகும் வழியிலேயே ராணியை வழிமறித்த மருது சகோதரர்கள் அவரை கொல்லங்குடிக்கு வந்து விடுமாறு அழைத்தார்கள். ஆனால் ராணி காளையார் கோயிலுக்கு சென்றே தீர வேண்டும் என்று ஆவேசமாக புறப்பட்டு காளையார் கோயிலுக்கு சென்றார். ராணியார் நேரில் கண்டது அவர் காதுகளால் கெட்டதை விட கொடுமையாக இருந்தது. எங்கு பார்த்தாலும் இரத்த வெள்ளம், ஓலம், அவலம், வெள்ளையர்களின் வெறித்தனம் கடைபிடிக்கப்பட்டிருந்தது. தாங்க ஒண்ணா துயரத்தில் இருந்த ராணியை ஒரு வழியாக தங்கள் வசம் கொண்டு வந்து பாதுகாப்புடன் அங்கிருந்து அழைத்து சென்றார். ராணி மருது சகோதரர்களுடன் விவாதித்துக் கொண்டிருந்தார். எப்படி வெள்ளையர்களை வீழ்த்தி தாய் நாட்டை காப்பது என்று அங்கு திட்டமிடப்பட்டது. கையில் நாடில்லை, நாட்டு மக்களும் நம்மசம் இல்லை, வீரர்கள் இல்லை, அநாதைகளைப் போன்று அங்கும் இங்குமாக ஒளிந்து வாழ வேண்டிய சூழல். இந்த நிலையில் எப்படி வெள்ளையர்களை எதிர்த்து போராடி தாய் நாட்டை மீட்பது என்ற கேள்விக்குறி மிகப்பெரிய உருவெடுத்து எழுந்து நின்றது. அப்பொழுதுதான் ஒரு யோசனை தோன்றியது. ஆங்கிலேயர்களுக்கு சிம்மசொப்பனமாக விளங்கிய மாவீரர் ஒருவர் இருந்தார். அவரின் உதவியை நாடுவது என்று முடிவு செய்யப்பட்டது. அவர்தான் ஹைதர் அலி. ஆனால் மைசூரில் இருக்கும் ஹைதர் அலியை எப்படி சென்று பார்ப்பது என்ற கேள்வி எழுந்து நின்றது. அந்த சமயத்தில் இறைவன் அருள் கூர்ந்தான். ஹைதர் அலி திண்டுக்கல்லில் முகாமிட்டிருப்பதாக தெரிய வந்தது. அவரை காண்பதற்காக பெரிய மருது மற்றும் தாண்டவராயன் பிள்ளையுடன் வேலு நாச்சியார் புறப்பட்டு சென்றார். இதற்கிடையில் ஹைதர் அலியை வேலு நாச்சியார் காண வருகின்றார் என்ற செய்தி அவருக்கு அனுப்பப்பட்டிருந்தது. திண்டுக்கல்லுக்கு சென்ற வேலு நாச்சியாருக்கு ஹைதர் அலியை பார்ப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. ஹைதர் அலியை பார்ப்பதற்கு 3 வீரர்கள் குதிரையில் வந்து இறங்கினார்கள். நாச்சியார் வரவில்லையா என்று கேட்டார் ஹைதர் அலி. அந்த 3வரில் ஒருவராக ஆண்வேடம் தரித்திருந்த வேலு நாச்சியார் தன் தலைப்பாகையை கழற்றி தான் வேலு நாச்சியார் என்று கூறினார். மிரண்டு போனார் ஹைதர் அலி. வேலு நாச்சியாரின் வீரமும் விவேகமும் தாய்நாட்டின் மீதான பாசமும் அவரை வெகுவாக கவர்ந்தது. மேலும் நாச்சியார் ஹைதர் அலியிடம் உருது மொழியிலேயே பேசினார். இதை கண்ட ஹைதர் அலி மேலும் வியந்தார். நாச்சியாரை மிக கௌரவமாக நடத்தினார். படை திரட்டும் வரை எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் ஹைதர் அலியின் பாதுகாப்பில் தங்கிக் கொள்ளலாம் என்று அனுமதி அளித்தார். அது மட்டுமல்லாமல் படை பயிற்சி அளிப்பதற்கும் படை வீரர்களை திரட்டுவதற்கும் ஹைதர் அலி வெகுவாக உதவினார். படை திரட்டும் பணி ஆரம்பமானது. ஆங்காங்கே சிதறி கிடந்த வீரர்கள் ஒன்று திரட்டப்பட்டார்கள். வீரம் விதைக்கப்பட்டது, விவேகம் வளர்க்கப்பட்டது. மருது சகோதரர்கள் பம்பரமாய் சுழன்று நாடெங்கும் இருந்தவர்களை ஒன்று திரட்டினார்கள். ஆயுதங்கள் தயாரிப்பதற்கு ஆயுத பட்டறைகள் ஏற்படுத்தப்பட்டன. நம் வீரர்களுக்கு துப்பாக்கி சுடுவதற்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. பீரங்கிகளை இயக்குவதற்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. யாராலும் நெருங்க முடியாத உன்னத கீர்த்தி பெற்ற படைகள் உருவாக்கப்பட்டன. வெற்றிக்கு நாள் குறிக்கப்பட்டது. ஓராண்டல்ல, ஈராண்டல்ல, 8 ஆண்டுகள் கடுமையான பயிற்சி அளிக்கப்பட்டது. அந்த படையின் பயிற்சிக்கும் அதை நிர்வகித்ததற்கு உதவியதிலும் ஹைதர் அலியின் பங்கு மிகவும் சாலச் சிறந்தது. ஆம், தயாராகிவிட்டது புரட்சிப்படை, தயாராகிவிட்டது வேலு நாச்சியாரின் போர்ப்படை. வெற்றிவேல் வீரவேல் என்ற முழக்கத்தை கொண்டவர்கள் வெற்றியை மாத்திரமே நிலைநாட்டுவதற்கு வெகுண்டெழுந்து நின்றார்கள். சரியான காலம் கணிந்து விட்டது என்று வேலு நாச்சியார் கணக்கிட்டார். இதுதான் தருணம் என்று நாள் குறிக்கப்பட்டது. ஹைதர் அலி 12 பீரங்கிகளை தந்து
வேலு நாச்சியாருக்கு உதவினார். ஆயிரத்தி 1780 ஐப்பசி மாதம் 5ஆம் நாள் குறிக்கப்பட்டது. போருக்கான நாள் குறிக்கப்பட்டது. வேலு நாச்சியார் தன் படைகளை 3ஆக பிரித்திருந்தார். சின்னமருதை தளபதியாக கொண்ட வாள்படை, பெரிய மருதை தளபதியாக கொண்ட வளரிப்படை, மேலும் வீராங்கனை குயிலியின் தலைமையிலான பெண்கள் படை. இந்த பெண்கள் படைக்கு உடையாள் பெண்கள் படை என்று பெயரிட்டார் வேலு நாச்சியார். முத்துவடுகநாதர் கொல்லப்பட்ட நேரத்தில் வேலு நாச்சியாரை தேடி வந்த பரங்கியர் வழியில் தென்பட்ட உடையாள் என்ற பெண்ணிடம் நாச்சியார் எந்த திசை நோக்கி சென்றார் என்று விசாரித்தார்கள். ஆனால் அந்த பெண் ராணி சென்ற திசையை கூற மறுத்துவிட்டாள். எவ்வளவோ சித்திரவதை செய்து கேட்டும் அவள் பதில் கூறவில்லை. ஒரு கட்டத்தில் அந்த அப்பாவி பெண்ணின் தலையை வெட்டி எறிந்தார்கள் வெறிபிடித்த படையினர். தன் உயிரை துச்சமென மதித்து தேசத்தின் நலன் காத்த அந்த பத்தினியின் நினைவாக பெண்கள் படைக்கு உடையாள் படை என்று பெயர் வைத்தார் வேலு நாச்சியார். வேலு நாச்சியாரின் படை விருப்பாட்சியிலிருந்து புறப்பட்டது. மல்லாரியில் வெள்ளையர்களுக்கு ஆதரவாக மல்லாரி ராயன் என்பவரின் படை எதிர்பட்டது. நாச்சியாரின் வீரமிகு படைக்கு முன்பு அதனால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. மிக குறைந்த நேரத்திலேயே அந்த படையை வெற்றி கொண்டு அடுத்த கட்டத்திற்கு முன்னேறியது நாச்சியாரின் படை. திருபுவனத்தில் மற்றும் ஒரு படை குறுக்கிட்டது. மிக ஆக்ரோஷமாக நடைபெற்ற அந்த போரிலும் நாச்சியாரே வெற்றி கண்டார். வெற்றி களிப்பில் மானாமதுரைக்குள் நுழைந்தது படை. அங்கு ஆங்கிலேய படையும் நவாபின் படையும் போருக்கு தயாராக இருந்தன. வெற்றிவேல் வீரவேல் என்ற முழக்கத்தோடு முன்னேறிய படை இப்படை தோற்பின் எப்படை வெல்லும் என்ற வாசகத்திற்கு அர்த்தத்தை விளக்கி நாச்சியார் படையின் வீரங்கிக் கொண்டு தாக்குதலுக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் எதிரிகள் சிதறி ஓடினார்கள். அடுத்த கட்டம் காளையார் கோயில். அங்கு ஆங்கிலேய படைத்தளபதி ஜோசப் ஸ்மித் என்பவர் பெரும்படையுடன் காத்திருந்தார். நாச்சியார் படையுடன் கடுமையான போர் நடைபெற்றது. ஆனால் வெல்ல முடியுமா? காசிற்காக வேலை செய்பவர்கள் உண்மையான வீரத்திற்கும் தேசப்பற்றிற்கும் முன்பு நிலைத்திருக்க முடியாமல் நிலை தடுமாறி போனார்கள். வெற்றி மேல் வெற்றி குவிந்து கொண்டிருந்தது. எதிர்பட்ட அத்தனை படைகளையும் கூறு போட்டு வந்து கொண்டிருந்தது நாச்சியாரின் படை. இன்னும் வெற்றி கொள்ள மீதமிருப்பது சிவகங்கையும் திருப்பத்தூரும் மட்டும்தான். அதை வெற்றி கொண்டு விட்டால் கோட்டை ராணியின் வசப்படும். காளையார் கோயிலுக்குள் நுழைந்த வேலு நாச்சியாரின் படை அடுத்த கட்டம் குறித்து மந்திராலோசனை நடத்தினார்கள். அதன்படி இறுதிக்கட்ட போருக்கான திட்டம் வகுக்கப்பட்டது. திட்டப்படி சின்னமருது தலைமையிலான படை 8 பீரங்கிகளுடன் திருப்பத்தூர் நோக்கி படை கொண்டு சென்றது. பெரிய மருதுவின் தலைமையிலான படை 4 பீரங்கிகளோடு சிவகங்கை அரண்மனைக்கு வெளிப்புறத்தில் காத்திருந்த நவாப் படையை எதிர்த்து போரிட சென்றது. குயிலியின் பெண்கள் படை சிவகங்கை கோட்டைக்குள் நுழைவதாக திட்டமிடப்பட்டது. ஆனால் கோட்டைக்குள் செல்வது அவ்வளவு சாதாரண காரியம் கிடையாது. மேலும் கோட்டைக்குள் மிகப்பெரிய ஆயுத கிடங்கு ஒன்றும் இருந்தது. அந்த ஆயுதங்களை அவர்கள் கையில் எடுத்தால் பெண்கள் படைக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் உண்டாகும். எப்படி வெற்றி கொள்வது என்று திட்டமிடப்பட்டது. சூழ்ச்சியை வெல்வதற்கு சூழ்ச்சியாலேயே அடித்தளமிடப்பட்டது. எப்படியாவது கோட்டைக்குள் சென்றுவிட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. அதன்படி குயிலியின் தலைமையிலான படை சிவகங்கை நோக்கி புறப்பட்டது. அது நவராத்திரி காலகட்டம். கோட்டைக்குள் இருந்த கோயிலில் கொலு வைத்திருப்பார்கள். அதை காண்பதற்கும் வழிபடுவதற்கும் பெண்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள். பெண்கள் படை கூட்டமோடு கூட்டமாக சாதாரண உடையணிந்து உள்ளே சென்று விடுவது என்று முடிவு செய்யப்பட்டது. சாதாரண குடும்ப பெண்களைப் போல் உடையணிந்து
ஆயுதங்களை தங்கள் உடைகளில் மறைத்து உள்ளே நுழைந்து விட்டார்கள். நாச்சியார் படை உள்ளே நுழைந்துவிடக் கூடாது என்பதற்காக மிகப்பெரிய பீரங்கி படைகளும் ஆயுதப்படைகளும் காத்துக் கொண்டிருந்தன. பீரங்கிகளுக்கும் துப்பாக்கிகளுக்கும் தோட்டா மற்றும் தளவாட பொருட்களுக்கென்று மிகப்பெரிய ஆயுத கிடங்கும் அங்கு இருந்தது. இத்தனை கட்டுப்பாடுகளையும் பயங்கரங்களையும் தாண்டி குயிலியின் தலைமையிலான படை கூட்டத்தோடு கூட்டமாக கோட்டைக்குள் சென்றது. கூட்டத்தோடு கூட்டமாக வேலு நாச்சியாரும் கோட்டைக்குள் நுழைந்தார். எந்த நேரமும் வெடித்து சிதறப்போகின்ற எரிமலையாக வேலு நாச்சியாரின் படை உள்ளே ஊடுருவியது. தலைமையின் உத்தரவிற்காக பெண்கள் படையை சேர்ந்த ஒவ்வொரு வீராங்கனையும் காத்துக் கொண்டிருந்தார்கள். வெற்றி பெறுவதற்கு கோட்டைக்குள் இருந்த மிகப்பெரிய சவால் அங்கிருக்கின்ற ஆயுத கிடங்குதான். அங்கு ஆயுத கிடங்கு மாத்திரம் இல்லை என்றால் அந்த இடத்தை வெற்றி கொள்வது மிகவும் சுலபம். இந்த எண்ணம் குயிலியின் மனதை சஞ்சலப்படுத்திக் கொண்டே இருந்தது. கூட்டத்தோடு கூட்டமாக நின்றிருந்த பெண்கள் படை சமிஞ்சைக்காக காத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் படைத்தளபதி குயிலியின் நோக்கம் வேறாக இருந்தது. குயிலி வெறி கொண்ட வேங்கையா ஆயுத கிடங்கை நோக்கி நடந்து சென்றாள். இந்த கிடங்கை அழித்துவிட்டால் நமது வெற்றி உறுதி என்பது அவள் மனதில் உதித்துக் கொண்டே இருந்தது. மீண்டும் மீண்டும் ஒலித்துக் கொண்டே இருந்தது. என்ன செய்வது, என்ன செய்வது, எப்படியும் வெற்றி பெற்றே தீர வேண்டும். இந்த ஆயுத கிடங்கை அழித்தே ஆக வேண்டும். ஆயுத கிடங்கை இருக்கும் வரை வெற்றி கொள்வது சாத்தியமல்ல என்ற எண்ணம் மேலும் மேலும் மனதில் உதித்தது. கோயிலில் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தத்தை கையில் எடுத்தாள். தன் உடல் முழுவதும் எண்ணெயை ஊற்றிக்கொண்டாள். வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும். நாம் இழந்த தாய் நாட்டை நாம் திரும்ப பெற வேண்டும். அதற்காக எதையும் கொடுக்கலாம், எதையும் கொடுக்கலாம், உயிரையும் கொடுக்கலாம் என்ற எண்ணம் மேலோங்கியது குயிலிக்கு. வீரத்திற்கு மரணம் சொர்க்கத்தின் பிறப்பு விழா. தேசத்திற்காக அந்த தியாகச்சுடன் தன்னையே எரித்துக் கொண்டார். தன் உடலில் தீ வைத்துக் கொண்டு வேகமாக ஓடிச் சென்று ஆயுத கிடங்குனுள் நுழைந்தார். இவையெல்லாம் கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்து முடிந்துவிட்டது. ஆயுத கிடங்கு வெடித்து சிதறியது. அதை ஒட்டியிருந்த ஆங்கிலப்படை வீரர்களும் உடல் சின்னாபின்னமாகி சிதறி எறியப்பட்டார். என்ன நடந்து முடிந்தது என்று உணர்வதற்குள் பெண்கள் படையும் களத்தில் இறங்கினார்கள். உடலில் ஆங்காங்கே மறைத்து வைத்திருந்த கத்திகளும் கட்டாரிகளும் சுத்துவாள்களும் வேட்டையாடத் தொடங்கின. என்ன நடக்கின்றது என்பதை ஆங்கிலப்படை உணர்வதற்கு முன்பாகவே பெரும் படை அழித்து ஒழிக்கப்பட்டிருந்தது. வேலுநாச்சியாரின் வாளுக்கு இரையானவர்களின் எண்ணிக்கை என்னவென்றே தெரியவில்லை. போர், போர், உக்கிரமான போர், ஆக்ரோஷமான போர். இந்த மண் வீரத்தின் விளைநிலம் என்பதை உலகிற்கு எடுத்துரைத்த போர். அண்டி பிழைக்க வந்தவர்களின் கொட்டத்தை அடக்கி அவர்களை ஓட ஓட விரட்டி அடித்த போர். தன் மக்களையும் தன் கணவனையும் கொலை செய்த பாதகர்களை பழிக்கு பழி தீர்த்து வீரப்பேரரசி வேலுநாச்சியாரை அரியணையில் அமர வைத்த போர். பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் சூரிய அஸ்தமனமே கிடையாது என்ற வார்த்தையை அஸ்தமனமாக்கிய போர். உலகையே உலுக்கி ஆங்கிலேயனை வென்ற ஒரே வீரப்பேரரசி வேலுநாச்சியாரின் விடுதலை போர். அகிலத்தை அதிர வைத்த போர். இதுவே இந்தியாவின் முதல் இந்திய சுதந்திர போர்.